தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக ஓஎன்ஜிசியிலேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 60,000 மேக்ஸிமம் 1,80,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 80,000க்கும் மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃபே செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க மட்டும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாஸ்ட் டேட் ஜூலை 31 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து உங்களுக்கு பர்மனெண்ட் போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குகிற ஒரு மத்திய அரசு நிறுவனம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வேரியஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஜியோலஜிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஈவன் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் பேசிக் பேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000 1,80,000 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அலவன்சஸ் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். அதே மாதிரி அதோட 35% உங்களுக்கு அலவன்சஸ் இருக்கும். டிஎன்எஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு அல்லது கம்பெனி அக்கமடேஷனு, கான்ட்ரிபியூட்டரி ப்ரொவிடென்ட் ஃபண்டு, கன்வெயன்ஸ் அலவன்ஸு, லீவ் என்ஹான்ஸ்மெண்ட், பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே இனிஷியல் சேலரியே 80,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேக்கன்சிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் வைஸ் எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க. அகாடமிக் வைஸ் அண்ட் ஸ்ட்ரீமிங் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கேடரில் உங்களுக்கு மொத்தமாக 9 வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக்கில் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, 60% மார்க் வச்சுருக்கீங்கன்னா எலிஜிபிள். அல்லது நீங்கள் பிஇ பிடெக்கில் அப்ளைடு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, 60% மார்க் வச்சுருக்கீங்கன்னா எலிஜிபிள். 9 வேக்கன்சிஸும் கம்யூனிட்டி வாரியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஆருக்கு 4 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதில் உங்களுக்கு 27 வேக்கன்சிஸ் இருக்குது. பிஇ பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 60% மார்க் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த 27 வேக்கன்சிஸில் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 12, ஓபிசிக்கு 6, எஸ்சிக்கு 5, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 3ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங். இந்த போஸ்ட்டுக்கு பிஇ பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள். 60% மார்க் வச்சுருக்கணும். மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆர் கேட்டகரிக்கு 4 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 4, எஸ்சிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. பிஇ பிடெக்கில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, 60% மார்க் வச்சுருக்கீங்கன்னா எலிஜிபிள். அந்த 2 வேக்கன்சிஸுமே யூஆர் கேட்டகரிக்கு தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோலஜி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ். இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் பிஜி டிகிரியில் ஜியோலஜி முடிச்சுட்டு 60% மார்க் வச்சுருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அல்லது எம்எஸ்சி எம்டெக்கில் பெட்ரோலியம் ஜியோ சயின்ஸ் முடிச்சுட்டு 60% மார்க் வச்சுருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அல்லது எம்எஸ்சி எம்டெக்கில் பெட்ரோலியம் ஜியாலஜி முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். எம்டெக்கில் ஜியாலஜிக்கல் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். மொத்தமாக 4 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 2, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 52 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா யூஆருக்கு 24 வேக்கன்சிஸும், ஓபிசிக்கு 12, எஸ்சிக்கு 9, எஸ்டிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 5ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 31/7/2026 அந்த டேட் படி அவங்க சொல்லியிருக்க மாதிரி
சீரியல் நம்பர் 1 to 4 அதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் இருக்க போஸ்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூஆர்என் இடபிள்ஸாக இருந்தால் 26 இயர் வரைக்கும் எலிஜிபிள், ஓபிசியாக இருந்தால் 29 இயர் வரைக்கும், எஸ்சி எஸ்டினா 31 இயர் வரைக்கும் எலிஜிபிள். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 36 வயது வரைக்கும், ஓபிசிக்கு 39 வயது வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்கு 41 வயது வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 31 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஜியாலஜி ஸ்ட்ரீமில் இருக்க போஸ்ட்டுக்கு நீங்கள் யூஆர் இடபிள்யூஸாக இருக்கீங்கன்னா 27 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம், ஓபிசினா 30, எஸ்சி எஸ்டினா 32 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 37 வயது வரைக்கும், அதே மாதிரி ஓபிசிக்கு 40 வயது, எஸ்சி எஸ்டிக்கு 42 வயது வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 32 வயது வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அதில் 4 செக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது கன்சர்ன் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ், ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாக, ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு 2 மணி நேரம் கொஸ்டின்ஸ் இருக்கும். சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சர்ன்டு சப்ஜெக்ட்டு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்கன்னா 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் பர்சனல் இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் அப்படிங்கிற விதத்தில் உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகேங்களா? சிபிடி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 85 மார்க்குக்கும், இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 15 மார்க்குக்கும் நடக்கும். மொத்தம் 100 மார்க்குக்கு அஸ்யூம் பண்ணி உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சர்ன் டொமைனில் 40 கொஸ்டின்ஸ் வரும், ஜென்ரல் அவேர்னஸில் 10, ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் 25, இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் 10ன்னு சொல்லி 85 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? நோ நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணிட்டு வரலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இதோட எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. அவங்க சொல்லியிருக்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு www.ongc.india.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் ஃபார்ம்ஸ் வந்து சப்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை டீட்டெயில்டாக படித்து பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. இவங்களுக்கு எடுத்து மற்றவங்க ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு ஜூலை 17, லாஸ்ட் டேட்டு ஜூலை 31 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதோட சிபிடி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரி வைஸ், அதாவது ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸ் இங்கே டீட்டெயிலாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். www.crgs.ibps.inங்கிற இந்த வெப்சைட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.